அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டிஎன்எஸ்டிசிலிருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. டிஎன்எஸ்சி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,000 காலிப்பணி அறிவிச்சிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 விதமான பதவிகள் இருக்குது. என்னென்ன பதவிகள் பார்த்தீங்கன்னா டிரைவர், கண்டக்டர், பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், மெக்கானிக்கல், பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சவங்க, இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா டிரைவர், கண்டக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 வேகன்சி கிட்ட எடுக்க போகிறாங்க. இந்த வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டது. இதுவரை பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சி எடுக்க கிடையாது. இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th அல்லது 10th முடிச்சிருக்கணும். வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி இருக்கணும். டிரைவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் அவங்க கொடுத்துருக்கிற ஹைட்டு, அதே போல் பார்த்தீங்கன்னா கண் பார்வை திறன், ஹைட்டு, வெயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். இம்பார்ட்டன்ட் விஷயம், பார்வை அற்றவர் பார்த்தீங்கன்னா பார்வை அவங்க கொடுத்துருக்கிற தகுதியில் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்க செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. டிரைவரை பொறுத்த வரைக்கும் வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா நினைக்கலாம். அதே போல் கண்டக்டர் லைசன்ஸு எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கணும். டிரைவர் ஆகட்டும், கண்டக்டர் ஆகட்டும் முடிச்சிருக்கணும். அதே போல் டெக்னிக்கல் ஸ்டாஃப், ஜூனியர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். ஆனால் டெக்னிக்கல் ஸ்டாஃப் கண்டிப்பாக எடுக்க போகிறாங்க. இதில் 10th முடிச்சிருக்கணும். ஐடிஐ சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ட்ரேடிங் ட்ரேடு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் பார்த்தீங்கன்னா ஐடியில் பார்த்தீங்கன்னா ஃபிட்ரு, மெக்கானிக்கலு, வெல்ட்ரு இந்த மாதிரி முடிச்சுருந்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரை பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். இதில் இம்பார்ட்டன் வச்சு ஏஜ் ரிலாக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிரைவராக பொறுத்த வரைக்கும் 20 வயசுக்கு மேலே இருக்கணும். ஹெவி லைசன்ஸ் எடுத்துருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதற்கு அப்ளை பண்ண முடியும். இல்லாட்டி அப்ளை பண்ண முடியாது. கண்டிப்பாக நண்பர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தகவலை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அனைத்து நண்பர்களும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் விஷயம் இதுதான். இம்பார்ட்டன்ட் விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. அதே போல் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, எக்ஸாம் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா பிலிமினரி மெயின்ஸ்னு 2 விதமாக இருக்கும். அதே போல் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸ் டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ, ஃபைனல் மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செலெக்ஷன் பண்ணி விடுவாங்க. கண்டிப்பாக அந்த தகவல் பயனுள்ள தான் நம்ம கனெக்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.